நிறைய பிரச்சனைகளை தர்றது என்ன அப்படின்னா கல்யாணம் தான். ஆணாக இருந்தாலுமே அல்லது பெண்ணாக இருந்தாலுமே எப்போ கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது பெற்றவர்களுக்கு மனவேதனையை தருகின்ற மிகப்பெரிய ஒரு குழப்பமான காலகட்டம். இளமையிலே நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெண்ணாக இருந்தால் 25 வயசுக்குள்ளேயும் ஆணாக இருந்தால் 27 வயசுக்குள்ளேயும் திருமணம் ஆயிடுச்சுன்னா ஒரு சந்தோஷம் தானே. நம்ம நல்ல விஷயங்கள் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு தானே வேண்டிப்போம். அப்போ யாருக்கு இளமையில் திருமணமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். பொதுவாக 7வது வீட்டில் கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த வீட்டில் சுப கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகிடும். அதே மாதிரி 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனுடன் சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். 7வது அதிபதி வலுவாக இருந்து 2வது வீட்டில் இருந்து குரு 7வது வீட்டில் இருந்தால் அவங்களுக்கும் ரொம்ப சின்ன வயசுலேயே கெட்டி மேளம் கொட்டிடுவாங்க. லக்னாதிபதி சுக்கிரன் ஆகி அது கேந்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 1, 4, 7, 10 இருந்தால் அவங்களுக்கும் இளமையிலேயே திருமணம் நடக்கும். லக்னாதிபதி 7ஆம் அதிபதி 2 பேருமே 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் பலமாக இருப்பாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களோட பெற்றவர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா நம்ம பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், நம்ம பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், நம்ம சொன்ன பையனை பண்ணிப்பானா இல்லை காதலித்து பண்ணிப்பானா, இந்த மாதிரி மிகப்பெரிய குழப்பமான மனநிலைகளை பெற்றவர்கள் அடையும் போது அது மிகுந்த மனவேதனையை தரும். எப்படியாவது கல்யாணம் ஆனால் சரி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் வந்துடுவாங்க. அதனால் உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.